ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உன் யோசனைகள் உறுதிப்படும். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதாவது நம்ம பள்ளியில் 10வது 11வது 12வது படித்து முடிச்சதுக்கப்புறம் நாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், இன்னும் அநேக கனவோடு நாம் இருப்போம். ஆனால் நம்ம தேவனிடத்தில் முதல்ல ஒப்புவிக்கணும். நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுகிறேன், இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆகணுன்ட்டு முதலாவது தேவ சமூகத்தில் நாம் ஒப்பிச்சு விடணும். அப்பொழுது நம்மளது யோசனைகள் உறுதிப்படும். நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிறத காரியத்தை கர்த்தர் செய்வார். இதே போல் நாம் படித்து முடித்த பின்பு வேலை செய்யலாமா, இல்லை தொழில் செய்யலாமா, இல்லை வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாமா, இல்லை உள்நாட்டில் என்ன வேலை செய்யலாம் என்று நாம் பல குழப்பத்தில் இருப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் உங்கள் செய்கைகளை ஒப்புவிச்சிருங்க. கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மன விருப்பத்தின்படி அதை செய்வார். உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். இந்த தேவ வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.